guys, ஸோ இன்னைக்கு நம்ம ராபரி பாம் மேன் ஆஃப் ஸ்டீலில் முதல்ல இருந்து பார்க்க போகிறோம். இது நம்ம 60% காமிக்கும். ஆனால் நான் வந்து அந்த மாதிரி தான் முடிச்சிருக்கேன். ஸோ வரேன் ஒரு நிமிஷம். ஸோ இது லேட்டாக இங்கேருந்து இங்கே அடிச்சு இங்கேருந்து இங்கே அடிச்சு இன்ட்ரடக்ஷன் வர ஓடி போகணும்ல. ஸோ உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வந்து காமிச்சல புரியும். ஜெயிலில் இருந்திருக்காமல்ல, அப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து கத்தியை வச்சு நறுக்கி எஸ்கேப் ஆக அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் வந்து வெட்டி 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 எஸ்கேப் ஆகிட்டான். ஆனால் யார் கொடுத்துருன்னு யோசிக்கும் போது ஒரு கோட் ஷூட் போட்டு ஒரு ஆளை வந்து பார்ட்டாக இப்போ காமிப்பாங்க. பார்ட்டாக காமிக்கலாம் டைம் ஆஃப் வேஸ்ட் தான். என்னங்க அது வகையாக நடந்து போகணுமா? போய் 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 டக்குன்னு போய் அதனால 3 ஸ்டார் எடுத்துருந்தா தான் அப்படி ஸ்டாரை காமிக்க 3 ஸ்டார் எடுத்துருந்தா. சரிங்க, லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் வீடியோ. ஸோ இப்போ சொன்னோம் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஸ்மால் ஃபேவர் வந்து நீ பண்ணணும், ஐ ரியலி அப்ரிஷியேட், அதெல்லாம் நம்ம தேவைங்க. ஸோ அது இன்வென்ட்ரியில் நான் அப்படி சொல்கிறேன். எப்படி அவங்க சூப்பர் மேனாக இருப்பான்னு கேட்டால் மாடி ஏற்றிருக்காங்கல்ல, வந்து அன்லிமிட்டட் பண்ணி உங்களுக்கு நான் காமிப்பேன். ஓகே போயிட்டேன்னா இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இதில் வந்து 2 ஸ்டார் இருக்காங்க. முதல்ல எல்லாத்துக்கும் கிடைக்கும். அது விஷயம் இதுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை இந்த இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா தான் நம்மளை இன்வென்ட்ரிக்குள்ளே போக முடியும். ஸோ எல்லாத்தையுமே நான் ஏற்றி வச்சுருக்கேன். சிலது மட்டும் என்கிட்ட இல்லை. நான் ஒன்று தாங்க பண்ண முடியும். ஸோ இன்விசிபிலிட்டி பாய்சனை ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ இன்விசிபிலிட்டி பாய்சன் தான் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். இதுதான் நடாது. நான் இப்போ இதை கேட்டேன், மெதுவாக போனால் நான் உள்ளே வந்து ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது நோபடி ஹோமா. ஆமாம், ஈஸி பீஸி நோபடி ஹோமா. ஆமாம், இதில் வந்து ஆள் கிடையாதுங்க. ஸோ வந்து நம்ம சும்மா எல்லாத்தையுமே ஆட்டி போட்டு போயிடணும். நம்மளுக்கு இந்த ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராபரி மாதிரி காமிக்கும். மேலே பாருங்கள், அதாவது நான் பேக் பேக்கு இருக்குல்லங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பாருங்கள் அங்கே ஒன்று இருக்கும். ஸோ அதான் வந்து நம்ம எவ்வளோ ராபரி பண்ணி இப்போ கூட ஏறின்னு இருக்கு பாருங்கள். ஸோ அதான் அது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த பெட்ரூம்குள்ளே சிலதெல்லாம் இருக்குது. இது ஆட்டையை போட்டால் நம்மளுக்கு ராபரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் அப்புறம் அவ்வளோதாங்க. இங்கே இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நம்ம ராபரி வேக ஃபுல்லாகிட்டு ஸோ அப்படியே எஸ்கேப் ஆடுற மாதிரி தாங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக 3 ஸ்டார் கிடைக்கும். பட் டைம் மட்டும் பார்த்து செய்யணும். அது டக்குன்னு முடிக்கணும்னு சொல்லுவாங்க, வேறு எதுவும் இல்லைங்க. வட அது வந்து அந்த நிஞ்சா ட்ரிக்கு நினைக்க இல்லைங்க. இதில் வந்து ஒரு பாட்டியம்மா மட்டும் இருக்கான். பாட்டியம்மா சமாளிக்கிறது வந்து எப்போதுமே எல்லா கேம்லையும் ஈஸியாக தான் இருக்கும். அந்தமாதிரி இந்த கேம்லையும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டோரை ஓப்பன் பண்ணி விட்டே போனால் தான் அந்த பாட்டியம்மா வந்து கண்டுபிடிக்காது. ஸோ இந்த சைடாக போயிட்டா இப்போ நம்ம என்ன செய்யணும், ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ரிட்டர்ன் வருங்க. கிராஃபிக்காக நம்ம பார்க்கும்போது தெரியாது. இப்போ என்ன செய்யணும், அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோங்க. அது நம்ம இப்படி இங்கே பேக் போய் சைடில் வச்சு நம்ம ரீவைண்ட் பண்ணிக்கலாம் டக்குன்னு. ஸோ இப்படி போயிடும். அதை வச்சு நம்ம வந்து இப்படி போயிடலாம். இப்போ டோர் ஓப்பன் ஆகி பார்க்குமா? ஆமாம், இந்த சாப்டரில் வந்து கிடையாதுங்க டோர் ஓப்பன்லாம். சும்மா டோரை க்ளோஸ் பண்ணி விட்டு போயிடும் போகும்போது. வேறு இல்லை, அப்படியே மெஸ்ட் பண்ணுவோம். ஐயோ நான் பாத்ரூமில் ஒன்று இருக்குங்க, அதை எடுக்காம விட்டேன். ட்ராவல் காமிட்டு சார் பாத்ரூமில் தாங்க நிறைய உண்டு. அதுமாதிரி ஒரு பெட்ரூம்லேயும் உண்டு, எதையுமே எடுக்காமல் போயிட்டேன் சார். இதில் வந்து இதோட ஒரு தீவிரவாதி ஆளுச்சு, ரொம்ப பயங்கரமான ஒரு பாட்டி இருக்காங்க. அவன் வந்து பார்த்தா கன்ஃபார்ம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வருவாளாம். ஸோ அதை ரீவைண்ட் பண்ணி விட்டு அந்த பாட்டியம்மா இங்கே வந்து அப்படியே போகும். வந்து போட்டோம் ராபரி சக்ஸஸ் கொஞ்சம் இருக்கும். இங்கே தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் இருக்கணும். நான் மாட்டிக்கிட்டேன். சரி, அப்புறம் ஒரு பாலாஃபியாக போகும்போது அதுக்கும் போயிட்டு அப்படியே உள்ளி சிலது இருக்கும். அங்கே டைம் வேறு ஆக்குதுங்க. கேசி பாக்கெட் நம்ம அடுத்த மிஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்த மிஷனில் வந்து இந்த மாதிரி ஏதாவது இதுவா ஏங்க, அதாவது வந்து நம்ம வந்து சைலண்ட்டாக போகணும், இல்லை ஓடக்கூடாது. ஓடினா வந்து சத்தம் கேட்கணும், கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓடவே கூடாது. இன்னும் போகணும்.
லூட்டும் கரெக்டாக தான் இருக்குது. லூட்டு தான் வேறு எங்கே இருக்குது? அங்கே நல்ல ஒரு கக்கூஸ் இருந்துச்சு. இங்கே லூட்டில் தாங்க ஆனவனா மறந்துடுறேன். சரி ஒன்று சின்ன பையன் நான் வந்து பார்த்தா வந்து போலீஸுக்கு கால் பண்ணிடுவான். இதுவே வரப்போகிற விஷயம் அந்த மாதிரி வரும். சரிங்க, இங்கே ஒளிஞ்சிருப்போம். இதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி விடுவோம். நம்ம மெதுவாக நடந்து இதுக்கெலாம் வேண்டாம். என்ன செய்யணும், அப்படியே கொண்டு இப்படி போந்து கிராச்சிட்டு அப்புறம் சரி ஒழிஞ்சிக்கணுங்க, இல்லைன்னா போய் கண்டுபிடிச்சிடுவான் பையன். பாப்பா ரொம்ப க்ளோஸ் பண்ணி நினைச்சேன். ஆமாம், இந்த பையன் கொஞ்சம் நல்ல பையன். சரிங்க, அதையே நம்ம இப்போ தொடங்கலாம். ஸோ இங்கே இருக்கிறது எஸ்டர்டே நியூஸ் பேப்பரு. வெயிட் பண்ணியே போவோங்க. சம்டைம்ஸ் எனக்கு நம்ம நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபெயிலியரில் வந்து போகலாம். தம்பி ஆத்தரு அப்படி பார்த்தா திரும்ப அந்நேரமாக பார்த்தா நம்ம இங்கே இருக்க போட்டோங்க. இங்கே தான் நம்ம பார்ப்போம். இது மட்டும் பார்க்க முடியலங்க. இந்த ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். கை தெரியுது அப்புறமா தான் நினைக்கிறேன். ரைட்டாக மூவ் பண்ணிட்டோம். இப்படி ஒருத்தனை பார்த்தா தெரியுது. அப்புறம் அனுப்பிச்சிடாங்க. அப்படியே மூட்டை போட்டு ஓடிடணும். என்ன சொன்னிட்டு இங்கே வந்து தான் வந்து மிக போகிறோம். ஸோ திஸ் மிஷன் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்டாக. இப்போ டைம் போயிட்டு அதுக்கப்புறம் லூட்டு ஏங்க அந்த டைம் மட்டும் என்னால் இந்த மிஷனில் பண்ணவே முடியல. தானே வந்துட்டு எப்படி பார்த்தாச்சு. சரிங்க, போடா இதில் வந்து இப்போ டைவர்ஸ் பேப்பர் எடுக்க சொல்லுவோம்னு நினைக்கிறேன். சரி டைவர்ஸ் பேப்பர் நம்பர் வேறு பேப்பர் எடுக்க சொல்லுவான். ஏங்க அது வேறங்க, இது வேறங்க. ஐயோ போங்க. அப்புறம் அது ஒன்றும் இல்லைங்க. என் ஸ்லீவ்ஸ் வந்து நிஞ்சா ட்ரிக் இருக்குது பார்க்குறியா அப்படின்னு அவன் கான்வர்சேஷனில் சொல்லியிருப்பான். வேறு எதுவும் இல்லை. எப்பறம் அவனுக்கு பார்த்துக்கோங்க. இப்படி வந்து மிஷன் இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்த மிஷன் மேன் ஆஃப் தி ஒன்றும் நாங்கள் இதில் வந்து ஏதோ ஒரு லீகல் டாக்குமெண்ட் ஏதோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கேட்பான். அதனால் போலீஸ்காரன் வேறு நல்லா வரான். அப்படியே போயிட்டான்டா. நம்ம பின்னாடியில் தான் போகணும். வெயிட் பண்ணுங்க. போயிட்டாங்க. நம்மளோட தொடங்கிடணும். ஒளிஞ்சுக்கணுங்க. டக்குன்னு வருவோம். அப்படியே திரும்பும்போது என்னை பாட்டாடா லீகல் டாக்குமெண்ட்டாக அப்படியே போட்டாச்சு. ஆமாம், நல்லா கிடக்கு. டக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து அவன் பார்த்துட்டு வெளியே போவாங்க. நீங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க 150 ஆப்ஷன் என்கிட்ட இருந்துச்சு. இல்லைன்னா என்னென்ன ஆகும் எப்படியே பார்த்தா சைடில் அவன் பார்க்க மாட்டானே. இன்னும் 150 தான் தப்பிச்சேன். ஸோ பேப்பர் ஒர்க் கம்ப்ளீட்டட். சரி, இப்போ அதே நம்ம ஆரம்பிப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு நாய்க்குட்டி இருக்குமோ அந்த மிஷினில் இதுவும் கொஞ்சம் கஷ்டங்க. அங்கே எது வர வந்துருக்கோன்னு நான் அப்போ பார்க்கணும். வரேன் அதுக்கு முன்னாடி இதான் பாஸ் பண்ணுங்கள். டோர் ஓப்பன் ஆகிருக்குன்னு இங்கே வருவான். வரும்போது டக்குனு உள்ளே போய் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே வர வந்துட்டு அது பிரச்சனை இல்லைங்க. ஆமாம்மா பாத்ரூம் மாட்டிட்டு அதுக்கப்புறமா இங்கே பார்த்தாடா நம்மளை
ரெட் கலர் கதவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்ககிட்ட கொஞ்சம் விளாட்றது பிரச்சனை தான். அடுத்து அடி பண்ணும்போது அப்படியே நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே கிராண்ட்மாவும் போகிறாங்க. அப்போ பாலா ஃபேனை தூக்கிட்டு பரவாயில்ல, இங்கே நம்மளுக்கு ஒரு பாலா ஃபேன் இருக்குது. ஆட்டையே போட்டால் திருநாம் இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்குது பண்ணி இல்லைன்னா அவன் கிராண்ட்மா பாட்டி இந்த சைட் போட்டான். அப்படியே மெதுவாக தான் நடக்கும், ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது. அதை போட்டு இந்த சைட் அங்கே போயிடணும். நான் டக்குனு அந்த பாட்டி வந்து வந்துடுவேன். இப்போ தான் இருக்கிறது கஷ்டம். பெட்ரூம்குள்ளே ஆட்டியை போட்டோம். வேறு ரூம் இருக்கு, ஆட்டியை போட்டோம். ரூம் இருக்கா நினச்சி நான் வரேன். இப்படி வச்சு பார்க்கலாம். இல்லை எங்கள் அம்மா ஒன்றும் கிடையாது. இப்போ தாங்க அவனை பார்க்குறான். எதுவும் அப்படின்னா எதுவும் வைக்கலாம். நான் இங்கே வேணுக்குன்னு ஏதாவது டோரை ஓப்பன் பண்ணி விட்டு போன அந்த சைட் போயிடுவான். வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இன்னும் முடியலை. கிச்சன் முக்கில் போய் பார்க்கலையோ, சரி விடுங்க. இப்போ வந்து இன்னொன்று இது வந்து காதலியாக இருக்கும்போது வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க. சொல்லுங்க, இப்போ லாக் பிக் வேறு கேட்பானுங்க. நம்ம சாப்பிட்ருக்கேன், போயிட்டு வாங்க வேண்டியதான். லாக் பிக் பண்ணாங்க இதுக்கேண்டா வரோம். நம்ம சூப்பர் பேனே போட்டுக்கலாம், தான் நல்லாயிருக்கும். இப்போ என்ன சொன்னால் சொன்னல ஒரு லாக் பிக் அப்படியே நம்ம போயிட்டு போட்டு பொம்பளை அந்த சைடு இருக்கா பொம்பளை, இது பொம்பளை. ஆமாம், சரிங்க. அப்புறம் பார்க்கணும் தான் எனக்கு டோர் ஓப்பன் ஆகும் நேரம் போகுமே. மிஸ் பண்ணிட்டாங்க. மெதுவாகவே வரட்டுது. சொல்ல புட்டு கூட முடியும். பாட்டி அம்மாவுக்கும் ஒரு பிரச்சனை தான். அது சும்மா நமக்கு வந்துட்டு அப்படியே யூட்டன் போட பாட்டி ப்ளீஸ் பாட்டி. இப்போ செல்ல பாட்டிக்காங்க என்ன சொல்ல பார்த்துருங்க. அப்படியே அங்கே மிஸ்டே போயிட்டாங்க. ஸோ அடுத்த மிஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போயே 12 நிமிஷம் ஆகிட்டுக்கிட்ட. போடலாம் ரைட் போடலாம் ரைட் 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 போகலாம் ரைட் 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 அந்த சைடு போய் ஒளிஞ்சிருக்கோம். சரி இப்போ போட்டு தங்கப்பட்டு சொல்லு போலீஸ்காரன் இருக்கும். அப்படியே வந்துட்டு விஷயம் யூட்டனை போட்டு போகணும். டக்குனுப்பா பின்னாடி பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டோம். செக்க போயிடும் ஜஸ்டிஸில் டோரை வேறு பார்ப்பானே. இது பெரிய எரிசல் வளர்ப்போம். டோரை அப்போ இருந்து செக் பண்ணுவானா ஓட்டி விடுவாங்கன்னா நம்மகிட்ட ஓட்டுறது இருக்கும். படா 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 படா. இதெல்லாம் நல்ல பையனுக்கு அழகு. இதான் டோரை வந்து பார்க்கணும், ஒரு பிரச்சனையே இல்லை. இவங்ககிட்ட பிரச்சனை தாங்க இருப்பாங்க. அதுவும் இந்த சைடு அவங்க வந்துடும். இந்த சைடு வந்து கண்டுபிடிக்க முடியாது, பார்த்துட்டு போயிடுவான். இப்போ வந்து என்ன பிரச்சனை, இப்போ போலீஸ்காரன் அப்போ நம்ம நல்ல சகுனம், ரொம்ப நல்ல சகுனம். இப்போ அப்படியே நம்ம இந்த சைடாக தான் போகணும். நான் அந்த சைடாக போனோம். போலீஸ் ஷூட்டிங் போகணும்னு நம்ம மாட்டிப்போம். சரி வச்சு போனோம்னா இப்படி போய்ட்டு எஸ்கேப் பண்ணலாம். நம்ம 100% வீட்டு போட்டோம். நான் டைம் அவங்க குறை பண்ணலான்னு நினச்சி வைக்கிறேன். சரிங்க, அடுத்து
அடுத்த பசங்க என்ன பார்த்துருவோம். இதுவும் லாபிக்கு அந்த சாவியே அந்த சாவியோட ரூமில் வச்சுருந்தாங்க பெரிய ஆட்கள்லாம். இப்போ அப்படின்னு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். சுத்த வழியாக போயிடுவாங்க. நான் வந்து கண்டா வளைக்கும். அது பெரிய ஹார்ட் ரிஸ்க்குங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்ததும் அது ரொம்ப குழக்க ஆரம்பிச்சு. சரிங்க பார்த்து பண்ணி முடிச்சாச்சு. இல்லை லாஸ்ட்டாக உங்களுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன். ஐயோ இது ஆரம்பத்தில் ஏடாக கொடுப்பாங்கனால இதுக்கு ஒன்று முக்கியமாக ஒன்று தேவை. நம்ம பேக் பேக்லேயே நம்ம வாங்கிக்கலாம். என்னன்னா ரோட் அண்ட் டாலர் அப்படி இன்டெப்டா தேவையில்ல. இன்விசிபிள் பர்சன் வேணும். இன்விசிபிள் பர்சன் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுங்கள். இன்விசிபிலிட்டி பர்சன் யூஸ் பண்ணிப்போம். இன்விசிபிலிட்டி பர்சன் இருந்தாலே போதும். பாட்டியம்மா இங்கே வந்து பார்க்குமான்னு டவுட்டு தான். பார்த்துக்கலாம். ஏது தேவையான இன்விசிபிலிட்டி பர்சனை யூஸ் பண்ணி டோர் விட்டு வருதா சும்மா இருக்கிறது போல எனக்கு சரி இன்விசிபிலிட்டி பர்சனை யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு தாங்க நினைக்குது. தேவையில்லாம நம்ம பார்த்து இவ்வளோ வர வைக்கிறோம் பார்த்தீங்களா. ரிஸ்க்கு தானே. என்ன பண்ண பார்த்து பாட்டியம்மா தாங்க சஸ்பென்ஸில் மிஸ்கப்பட்ட இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதை சமைச்சு பாட்டியம்மா வராங்களே கதை விட போகிறாங்களே அதர் விட போகிறாங்களே கதரை விட போகிறாங்களே பாட்டியம்மா வராங்களே கதரை விட போகிறாங்களே அப்படின்னு போகிறாங்க. போசணும் போயிட்டாங்க. எனக்கு போஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி போட்டு வந்தாலும் இது இப்போ யூஸ் பண்ணிட்டாங்க. திரும்புறதே கஷ்டங்க. தராங்க படையினர் பாட்டியம்மா முள்ளப்போ பாத்ரூம் லூட் பண்ண வேண்டியதுக்கு அந்த ரொம்ப வேணாங்க. ஸோ ஐயோ எப்படிங்க அப்போ இதில் வராமே நம்மளால் வந்து லாக் பிக் யூஸ் பண்ண முடியுதுங்க. அப்போ ஓகே தான். ஸோ அடுத்த மிஷன் வந்து ஃபேமிலி பிஸ்னஸாக என்ன கிடக்கு ஏங்க. இப்போ உங்களுக்கு வந்து சரியான ஷாக்காக இருக்கும். Aren't you glad I got into this high security mansion? Unfortunately, I can't get you back out. And I'm considering the number of guards at this joint. I doubt you can either. Before you are taken back to the dusty jail cell,
ஐ வாண்ட் டு தேங்க் ஃபார் மேக்கிங் மீ அ வெரி வெல்த்தி மேன். ஆஹா, நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க. நம்ம வந்து எவ்வளோ உதவி செஞ்சுருப்போம், நம்ம வந்து அவன் ஏமாற்றிட்டான். வேறு எதுவும் இல்லை, ஏமாத்துறதுக்கு நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லுவான் பாருங்களேன். இது தயவு செய்து ஒழியக்கூடாதுங்க, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இது க்ளோஸ் பண்ணிட்டு நான் இங்கே ஒரு ஐயா இருப்பார், நான் ஐயா போயிட்டு அப்படியே இதான் நல்ல பையனுக்கு அழகு. பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். பார்க்கணும். இப்போ வந்து இங்கே ஒழியணுங்க. ரிட்டர்ன் வருவான், அப்படி போயிடுவான். இப்போ வந்து இப்படி போய்ட்டு நைஸாக நம்ம இப்படி போயிடணுங்க. அதான் எனக்கு வந்து கன்செப்டில் அவசியம் இருக்கும். சரிங்க, ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் டவுட்டு வந்துடும் நமக்கு. சரிங்க, ஸோ இங்கே ஒரு போலீஸ்காரர் இருப்பான். இவனும் அதே அவனை மாதிரியே ஒரு பெரிய தொல்லை தான். டக்குன்னு போனால் நல்லாயிருக்கும், டக்குன்னு போனால் நல்லாயிருக்கும். நம்ம தாங்க கஷ்டப்பட்டு நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரோம் பார்த்தீங்களா. அந்த போலீஸ்காரங்க கொஞ்சம் டக்குன்னு திரும்பிடுவாங்க. நான் சொன்னேன்ல, அவனாலும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு திரும்புகிறாரு. நம்ம டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வந்து மாட்டிக்கிட்டோங்க. எப்படியும் நம்ம 150 ருபீஸ் கொடுத்து நம்ம வந்து நான் காப்பாற்றிட்டேன். ஸோ இது ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஸோ இங்கே இப்போ தாங்க போகிறான். ஐயோ, இப்போ தானே போயிடலாம் அப்படின்னு நம்ம போயிடுவோம். கொஞ்சம் லேட் தானே, பரவாயில்லன்னு சொல்லி நம்ம போயிடவே கூடாது. அந்தமாதிரி போய்ட்டு அவங்க நாங்கள் மாட்டிக்கிட்டேன். நம்ம இப்படியே இன்னும் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணாமல் போனாலும் அவங்க போயிடாராங்க. இவங்க பார்த்துட்டாங்க. மாட்டிக்கிட்டாமே ஐயோ மாட்டிக்கிட்டாமே. இப்போ இங்கே வந்து போகிற கஷ்டம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிச்சுட்டாமே. அப்புறம் எதுக்கு ஒரே ஓட்டமாக ஓட்டிட்டான். வேணாங்க, பக்கத்தில் போனோடனே இப்போ வந்து வர பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வர வெயிட் பண்ணாங்க. வர வழியில் நீங்கள் பரவாயில்லைங்க. என்ன சொன்னால் பக்கம் வந்துருச்சு, இப்படி ஓடி வந்துடுங்க. பார்த்துருவாங்க. ஓகே, லாஸ்ட் மிஷனோட பார்ட் 1 ஃபுல்லாக முடிஞ்சாங்க. அவங்க அரைக்குறையாக இந்த பார்ட்லேயே பாதியாக முடிப்பானுங்க. ஆனால் நான் டக்குன்னு 30 நிமிஷத்துக்குள்ளே முடித்து காமிச்சிட்டாங்க. இதாங்க என்னோட வெறித்தனம். சரி, இங்கே சூசைட்டில் இருந்த ஸ்கோரை வந்து அவனுக்கு ஒரு பழி கொடுக்கணும் அப்படின்னு இதில் ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க. பார்த்துக்கணும். அவன் வந்து ஏமாத்திட்டான். எடுத்த உடனே பார்த்துருவாங்க. எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டு போயிடணும். தான் போவோம். அந்த நல்லாவே தெரியும். ஏகப்பட்ட வாட்டி பார்த்துக்கோங்க. நல்லா செக் பண்ணிட்டு அப்படியே போவாங்க. நீங்கள் தீர்த்துட்டானுங்க இதெல்லாம். ஓப்பன் பண்ணால் அவர் கண்டுபிடிப்பானா? கண்டுபிடிக்கல. பார்த்தாங்க இவ்வளோ உஷாராக இருக்கான். அந்த சைடாக போயிட்டான். இப்படிலாம் பண்ணால் எப்படிங்க? 2 இதையும் வேலை பார்த்துட்டு போவான். பெரிய பிரச்சனை. இங்கேயா வந்துட்டா கடி வேண்டியது இருக்குங்க சார். ஒன்றுமே இருக்காது. வித்தியாசம் என்ன மறக்கிறேன். இப்படிலாம் பண்ண எப்படிங்க? ஆனால் பாதி அளவுக்கு கூட அடிக்கலைங்க. அதுக்குள்ளேயும் வந்து படுத்தலாம். சரி போயிடுங்கிறா. புசு விட்டுறாதான். 2 வாட்டி அவங்க டவுட் இல்லைங்க. டவுட் வரல. அவனுக்கு இங்கே டவுட் வரனால நீங்கள் பார்க்குறாங்க. சவுண்டு வருதுல பார்த்துருவான்.
ஒன்றுமே காணாமல் போயிடுவேன். இங்கே இருக்குங்க நாங்கள் சத்தமே இருக்குங்க. அப்படியே வந்து சேர்த்தா வருவோம். நம்ம இப்படி போயிட்டு அப்படியே பஸ்ஸில் வெளியே வச்சுக்க வேண்டியதான். லூட் இருக்குங்களா வந்தாலும் வருவாங்க. ஏங்க இப்படி போக முடியல? உனக்கு போலீஸ்காரை வர வச்சு தானே இன்றைக்கி தான் போலீஸ்காரன் கால் பண்ணுறது. அப்படியே நான் சைட் பை சைடாக பஜ்ஜி சாப்பிட்டுருக்கேங்க. மஜ்ஜாவாக இருக்கேன் என்னோடய பாட்டி செஞ்ச பஜ்ஜி. அங்கேயே சொந்தம்லாம் போகலாம். பைத்தியக்காரன். போலீஸ்காரனுக்கு இப்போவே கால் பண்ணால் நான் நல்லாயிருக்கும். ₹150 இருக்கிறனால தாங்க தினமும் தப்பிக்கிறேன். சரி இன்னும் தப்பிச்சிருக்கவே முடியாதுங்க. ருசியாக இருக்குங்க. ஆனால் சத்தமே வரலையா? ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. சத்தமே வரல. அங்கே போய் பார்க்கலாம். டக்குன்னு போலீஸ்காரனுக்கு கால் பண்ணிட்டானா சரியாக இருக்கும். முக்கால்வாசி லூட் அடிச்சு வைப்போம். போலீஸ்காரனுக்கு மட்டும் கால் பண்ணால் நம்ம வேலையே எப்படிங்க வலிக்கிறீங்க? கொஞ்சம் சத்தம் தான் கேட்குது. சரி இவ்வளோ சார் மண்ணடா இருக்கேன். சரி வெளில போ. இப்போ மட்டும் பார்த்தேன் கொண்டுருவானே பார்க்குங்க. இப்போவாதி நீ போலீஸுக்கு கால் பண்ணியா? நான் போலீஸுக்கு கால் பண்ணுன்னு தான் சொல்கிறேன். நீ எதுக்கு இந்த மாதிரி பார்க்கலாம்? ஒரு சத்தமும் நம்மளுக்கு வரல. பைத்தியக்காரன் ஆகிட்டான். ஐயோ ஐயோ எத்தனை வாட்டி தான் அந்த கக்கூஸ்குள்ள அந்த நாரடித்த கக்கூஸில் போய் ஒடிகிறது. சரி நம்ம இப்படி போகணுமா? திருட்டுக்கான இந்த சைடு சத்தம் போட்டு அந்த சைடாக வராமல் பாருங்க. ஆனால் இவங்க அறிவாளியாக தாங்க. போலீஸுக்கு கால் பண்ணுறேன். என் ஆயில் வந்துட போகுது. முக்கால்வாசி லூட் அடிச்சிருமியா? நீ போலீஸுக்கு கால் பண்ணால் மட்டும் எனக்கு எவ்வளோ போதுமையா? எய்ம் பண்ணியிருக்கோம். இல்லை எப்படி இறங்குற சத்தத்தை வச்சலாம் எய்ம் பண்ணுறாங்க. ஏங்க எய்ம் பண்ணுறாங்க? கொஞ்ச ஓட்டி விடுவோங்க. நான் ஒரு சத்தமும் கேட்குறேன். சுற்றி வருவோம்னு நினைக்கிறேன். இந்த சத்தமே அதில் என்ன தெரிஞ்சுங்க பார்க்கலாம். ஏங்க வரான்? என் மாப்ப நடந்து போகுது. எப்படிங்க இங்கே மார்க் பண்ணுறான்? ஒரு சத்தமும் கேட்கலாங்க. மெதுவாக தான் இத்தனைக்கும் போகிறேன். சரி கக்கூர் விட்டு தப்பிக்க முடியலா? சாமியே எப்போ சரியான அறிவாளியாக இருக்கேன். ஏங்க இது எப்படிங்க ஓடுறேன்னு நினச்சேன். அதாவது நான் அடுத்த வாட்டி ஓடிடணும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் அதில் அமைக்கிருக்கேன் போல தெரியாமல். மூணு சத்தமும் கேட்கலடா. போடா தயவு செய்யுது இல்லாமல் மெதுவாக போனாங்க. போட்டு முன்னாடி போட்டு அதுதான் பார்த்தாங்க. அப்படியே போகிறோம். நல்லா இருக்கும். இங்கிலீஷ் பாட்டு இங்கிலீஷ்
யாராச்சும் போக முடியும். சூசைட் போத்துருவாங்க. பாட்டை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. எப்பாடா ஏன் ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க சொல்லப்போனால் சில டைம் நம்மளுக்கு கிடைக்காது. பட் லூட் 100% அடிச்சு நம்ம சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இவனை வந்து பிடிச்சிட்டாங்க, இவனை கண்டுபிடிச்சி பிடிச்சிட்டாங்க. சாப்டர் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லிங்க. ஸோ மைசெல்ஃப்